Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்ற அருமையான வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நம் ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிற வசனமாகும். ஆகவே நீங்கள் தேவனுடைய மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். அதன் மூலம் உங்கள் இருதயத்தில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். இடைவிடாமல் தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருந்து அவரது சமூகத்தினுள் களி கூறுகின்ற வாழ்வு மகிமையானதாகும். நீங்கள் தமக்கு சொந்தமான பிள்ளையாக இருக்கும்படி அவர் தமது இரத்தத்தினால் உங்களை வாங்கியிருக்கிறார். அவர், நீ எனக்கு அன்பான மகன், நான் உன்மேல் அதிக பிரியமாயிருக்கிறேன். நீ எனக்கு அன்பான மகள், நான் உன்மேல் அதிக பிரியமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். நான் தேவனுக்கு அதிக பிரியமான பிள்ளை என்று மகிழ்ச்சியோடு கூறுங்கள். நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள். தம்முடைய பிள்ளைகள் தம்மை சூழ இருப்பதை காட்டிலும் வேறு எதிலும் அவர் பிரியப்பட மாட்டார். ஆம், அவர் உங்கள் பேரில் மகிழ்கிறார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று வேதம் கூறுகிறது. அதனால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாய் வாழும்படி அவர் செய்வார். ஆசிர்வாதத்தின் பின்னே ஆசிர்வாதம் உங்களை தொடரும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார். ஒன்றன் பின் ஒன்றாக ஆசிர்வாதங்கள் உங்களை தொடர்ந்து வரும்படி செய்வார். தாமும் தம் பிதாவும் ஒன்றாயிருப்பதாகவும் தம்மை கண்டவன் பிதாவை கண்டான் என்றும் இயேசு அறிவித்தார். பிதாவினுடையவைகள் யாவும் தன்னுடையவைகள் என்றும் அவர் கூறுகிறார். ஆண்டவர் தமது பிதாவோடு கொண்டிருந்தது போன்ற ஐக்கியத்தை தேவ பிள்ளையாகிய நீங்கள் ஆண்டவரோடு கொள்ளும்படியே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனோடு நடந்து அவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் சரியாக செய்து நீதியான வாழ்க்கை நடத்துவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்படி செய்தால் நீங்கள் எப்போதும் அவரது மகிமையுள்ள பிரசன்னத்தினால் நிச்சயமாக நிரப்பப்படுவீர்கள். வேதத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணியுள்ள சொல்லி முடியாத சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இதே வசனம், நான் விசித்திர வேலை செய்யும் தொழிலாளி போல அவருக்கு அருகில் இருந்தேன், அனுதினமும் அவரது பிரியத்துக்குரியவனாய் அவருக்கு முன்பாக எப்போதும் களி கூர்ந்து கொண்டிருந்தேன் என்று கூறுகிறது. ஆம், நீங்கள் இயேசுவுக்கு அருமையான பிள்ளையாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை மகிழ்விக்க போகிறீர்கள். அதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். இது எப்படி நடக்கும்? நீங்கள் தேவனுடைய அருகில் ஒரு திறமையான பணியாளராகும் போது இது நடக்கும். தேவன் இன்று உங்களை ஒரு திறமையான வேலையாளாக மாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் குறிக்கோள்களோ அறிவுறுத்தல்களோ இல்லாமல் உங்கள் வேலையை செய்ய தவறும்போது நீங்கள் தெளிவற்றவராக இருக்கிறீர்கள்.
அதற்கு பதிலாக உங்கள் முதலாளி ஒரு குறிப்பிட்ட வேலையை அன்றைக்கு முடிக்கும்படி உங்களுக்கு அறிவுறுத்தினால் வேலையை முடிப்பது மிகவும் எளிதாகிவிடும். இது மனித இயல்பு. நீங்கள் அறிவுறுத்தலை கேட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை முடித்துவிட்டு அதை உங்கள் முதலாளிக்கு எடுத்து செல்லுங்கள். அதை உங்கள் முதலாளி காணும்போது அவர் மகிழ்ச்சி அடைந்து உங்களை பாராட்டுவார். இந்த நாள் உங்கள் வேலையை முடித்ததில் உங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக சில காரியங்களை செய்யும்படி அவர் கேட்கிறார். அது உங்கள் வாழ்க்கை, குடும்பம் அல்லது ஊழியத்திற்காக இருக்கலாம். நீங்கள் அவற்றை நிறைவேற்றும் போது உங்கள் எஜமானரின் மகிழ்ச்சியை பெறுவீர்கள். மத்தேயு 25:21 தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்த நபருக்கு தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இன்று இந்த ஜெபத்தை சொல்லி திறமையான பணியாளராக மாற தேவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெறுங்கள். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, என்னை உம்முடைய சொந்த பிள்ளையாக இருக்கும்படி அழைக்கிறதற்காகவும் இயேசு சிலுவையில் சிந்திய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் கிரயம் கொண்டதற்காகவும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்போதும் உம்முடைய வழிகாட்டுதலை பின்பற்றி உம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாக மாறக்கூடிய கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை எனக்கு தந்தருளும். நீர் என் பேரில் எப்போதும் களி கூர்ந்து மகிழத்தக்க வகையில் என் பக்கத்தில் இருப்பதற்கு விரும்பத்தக்க வகையில் என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் உம்முடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கிறபடியினால் என் ஜெபங்களுக்கு நீர் பதிலளித்து என் வாழ்க்கை எல்லா விதங்களிலும் நேர்த்தியானதாக விளங்கும்படி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் மகிழ்ச்சி அடையவும் உமக்குள் நான் மகிழ்ச்சியாயிருக்கவும் பரிசுத்த ஆவியை தாரும். என் சுயத்தினால் காரியங்களை சாதிக்க முடியாது. ஆண்டவரே, என்னை ஒரு திறமையான வேலையாளாக மாற்றி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்பியும். எனது வேலையை நிறைவேற்ற உமது தெய்வீக ஞானம், பலன் மற்றும் வழிகாட்டுதலை எனக்கு தந்தருளும். ஆண்டவரே, என் வேலை உமக்கு மகிழ்ச்சியை தரட்டும். என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். எல்லா அநீதமும் நீங்க என்னை சுத்திகரித்து என்னை பூரணமாக்குவீராக. ஆவிக்குரிய விதத்தில் என்னை பலப்படுத்தி உம்மோடு நெருங்கி ஜீவிக்க உதவும். பரிசுத்த ஆவியின் மூலமாக வரும் சொல்லி முடியாத சந்தோஷத்தால் என்னை நிரப்பும். ஜெபத்தில் உம்மோடு நன்கு நேரத்தை செலவிடவும் என் அனுதின வாழ்வில் எல்லா இடங்களிலும் தவறாமல் உமக்கு இடம் கொடுக்கவும் உதவும். என்னை கீழாக அழுத்தும் எல்லா பிரச்சனைகளையும் அகற்றும். நான் எப்போதும் உமக்குள் களி கூற உதவும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.